Praise Lord. Praise Lord. Hallelujah. 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 அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எங்களை அன்போடு நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான தகப்பனே, இந்த பரிசுத்தமான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தி இறை வார்த்தையை கேட்பதற்கு அவளோடு கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் வார்த்தை வழங்க நிற்கிற அடிமையும் வல்லமுள்ள கரத்தின் கீழே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இறை வார்த்தை பகுதி முழுவதும் என் தேவன் ஆளுகை செய்வீராக. தேவ பராமரிப்பும் தேவ பிரசன்னமும் தேவ ஆளுகையும் எங்களை முற்றிலுமாக சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்களையும் உமது வல்லமுள்ள கரத்தின் கீழே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, வார்த்தையை கொடுப்பது நானாக அல்லாமல் நீரே இந்த வார்த்தையை வழங்க வேண்டுமாய், இந்த அடிமையின் வாயிலிருந்து கொண்டு பேச வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறேன். இறை வார்த்தை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உமது வசனத்தினாலே ஆட்கொள்ளப்படவும் இந்த வருகைக்கு தயாராகவும் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Praise Lord. Praise the Lord. Hallelujah. 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 கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட என்கிற தலைப்பிலே இப்பொழுது உங்களுக்கு நான் இறை வார்த்தையை சுமந்து வருகிறேன். வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட. வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 4 வசனம். கட்டளை பிறக்க தலைமை வானதூதரின் குரல் ஒலிக்க கடவுளுடைய எக்காலம் முழங்க ஆண்டவர் வானினின்று இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்தவர்கள் முதலில் உயிர்த்தெழுவர். Praise Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்கு இறுதி தீர்ப்பு வழங்க வல்லமையோடு அதிசீக்கிரத்தில் வரவிருக்கின்றார். வாசிக்க கேட்டது போல, கட்டளை பிறக்க தலைமை வானதூதரின் குரல் ஒலிக்க இறுதி எக்காலம் முழங்க நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக மிகுந்த மாட்சிமையோடு வான மண்டலங்களின் மீது அதிசீக்கிரத்திலே வரவிருக்கின்றார். அவரை எதிர்கொள்ள நாம் தயாராக வேண்டும். ஆண்டவர் வரும்பொழுது அவரை எதிர்கொள்ள, அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அன்பார்ந்தவர்களே, நம்மை அழைத்த கடவுள், நம்மை விண்ணுலகிற்கு எடுத்துக்கொள்ள வரப்போகிற கடவுள் மகா பரிசுத்தர், அணுக முடியாத பேரொளியில் வாசம் செய்கிறவர். நம்மை அழைத்த அவர் முற்றிலும் பரிசுத்தராய் இருப்பது போல் நாமும் நம்முடைய நடத்தையில் எல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்ம நினைவிலே பரிசுத்தம் வேண்டும், உணர்வுகளிலே பரிசுத்தம் வேண்டும், சிந்தனையில் பரிசுத்தம் வேண்டும், வாயின் வார்த்தைகளிலே பரிசுத்தம் வேண்டும், கரங்களின் செயல்களிலே பரிசுத்தம் வேண்டும். நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் மட்டும்தான் அவரை தரிசிக்க முடியும், அவர் குரலை கேட்க முடியும், அவரோடு பேச முடியும், அவரோடு உறவாட முடியும், அவருடைய பிரசன்னத்திலே நிலைத்திருக்க முடியும். நாம் பரிசுத்தமாய் இருந்தால் மட்டுமே நம் ஆண்டவர் வரும்பொழுது அவரோடு கூட நாம் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். நித்திய பேரின்ப வீட்டை சுதந்திரித்துக் கொள்வோம். நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்ற அந்த நித்திய பேரின்ப வீட்டிலே நித்தியமாக அவரோடு கூட நாம் குடியிருக்க முடியும். அவரை முகமுகமாக தரிசித்து மகிழ்ந்திருக்க முடியும். ஆகவே பிரியமானவர்களே, பரிசுத்தமாகுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் ஆண்டவர் வரும்பொழுது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பிரியமானவர்களே, ஆண்டவர் வரும்பொழுது அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் முதலாக பாவமில்லாத பரிசுத்த வாழ்வு நாம் வாழ வேண்டும். இரண்டாவது, தூய ஆவியினாலே திருமுழுக்கு பெற்று பரிசுத்தாவினுடைய வரங்களாலும் கொடைகளாலும் உன்னத வல்லமையாலும் நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். மூன்றாவதாக, இயேசு நாமம் சொல்லி இடைவிடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். நான்காவதாக, தான தர்மங்கள் செய்ய வேண்டும். ஐந்தாவதாக, நற்செய்தியை அதிமிக வல்லமையோடு பறைசாற்றி சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும். இந்த 5 காரியங்களையும் நாம் செய்தோம் என்றால் நிச்சயமாக நம் ஆண்டவர் வரும்பொழுது நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 முதலாக நான் சொன்னேன், ஆண்டவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் பாவமில்லாத பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். சொல்லுங்க, பாவமில்லாத பரிசுத்த வாழ்வு வாழ அது வேண்டும். நம்பர் 1. ரோமேயர் திருமுகம் 12 வசனங்களை வாசிக்க கேட்போம். சகோதரர் சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம்
எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். பிரைஸ் லார்ட். Praise the Lord. நாம் பரிசுத்தமான வாழ்வு வாழ என்ன செய்ய வேண்டும் என்று தூய பவுல் மிக அழகாக கூறுகின்றார். ரோமர் 12:1-2 கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்தமாக நாம் வாழ வேண்டும் என்றால், உங்கள் உடலை பிரியமானவர்களே கடவுளுக்கு உகந்த பரிசுத்த உயிருள்ள பலியாக ஒப்புக்கொடுங்கள். இதுவே நீங்கள் செய்கின்ற ஆன்மீக வழிபாடு என்கிறார் தூய பவுல். உங்கள் உடலை கடவுளுக்கு உகந்த தூய பரிசுத்த பலியாக நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். இந்த உலகத்தின் போக்கின்படி நீங்கள் வாழாதீர்கள். மாறாக உங்கள் உள்ளம், உங்கள் சிந்தனை புதுப்பிக்கப்பட்டு நீங்கள் மாற்றம் அடைய வேண்டும், உருமாற்றம் அடைய வேண்டும் என்று அவர் சொல்கின்றார். அப்பொழுதுதான் எது நல்லது, எது கெட்டது, எது உகந்தது, எது நிறைவானது என்று சொல்லி நீங்கள் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். அப்பொழுதுதான் கடவுளுடைய திருவுளம் எது என்று உங்களுக்கு தெள்ளத் தெளிவாக தெரியும். பிரியமானவர்களே, இறை சித்தத்தை தெள்ளத் தெளிவாக புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரோடு இணைந்து பரிசுத்தமான வாழ்வு வாழுங்கள். ஆண்டவரோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். இறை வார்த்தையால் நிரப்பப்படுங்கள். அதிகாலையில் எழுந்து ஆவியில் நிரம்பி வல்லமையோடு நீங்கள் துதிக்கும் பொழுதும், இறை வார்த்தையை வாசித்து அதை உங்கள் உள்ளத்திலே நிறுத்தி தியானிக்கும் பொழுதும், அந்த நாள் முழுவதும் நீங்கள் இறை பிரசன்னத்திலே வாழ்வதற்கான கிருபை உங்களுக்கு கிடைக்கின்றது. அப்பொழுது உங்களையே அறியாமல் ஒரு உள்ளரங்க மகிழ்ச்சி, ஆண்டவர் கொடுக்கும் பரிசுத்தமான மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே குடியிருக்கும். நீங்கள் பாவமில்லாத பரிசுத்த வாழ்வு வாழ்வது உங்களுக்கு சுலபமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. வாசிக்க கேட்போம். திருப்பாடல்கள் 19:11 அவற்றால் அடியேன் எச்சரிக்கப்படுகின்றேன். அவற்றை கடைபிடிப்போருக்கு மிகுந்த பரிசுண்டு. பிரைஸ் லார்ட். Praise the Lord. அவற்றால் என்று இந்த வசனம் தொடங்குகிறது. இதற்கு முன்பாக ஆண்டவருடைய வார்த்தை பொன்னிலும் 19வது அதிகாரம் 10வது வசனம். ஆண்டவருடைய வார்த்தை பொன்னிலும் பசும்பொன்னிலும் மேலானது, தேனிலும் தேனடையிலிருந்து சிந்தும் தெளித்தேனினும் இனிமையானது. அவற்றால் உன் அடியேன் படிப்பிக்கப்படுகிறேன், உணர்த்தப்படுகிறேன் என்று சொல்கிறார் சங்கீத ஆசிரியர். ஆம் பிரியமானவர்களே, பாவமில்லாத பரிசுத்த வாழ்வு நாம் வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் இறை வார்த்தையால் ஆட்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். எப்படி அதிகாலை எழுந்து ஆராதித்து தெய்வ பிரசன்னத்துக்குள்ளேயே நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்குகிறோமோ, அதே போல் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து அதை உள்ளத்திலே நிறுத்தும் பொழுது ஆண்டவருடைய வசனத்தால் நாம் படிப்பிக்கப்படுகிறோம், வழிநடத்தப்படுகிறோம். அவர் நமக்கு டைரக்ஷன் கொடுக்கிறார். இப்படி போ, அப்படி போ, இதுதான் சரியான வழி, நீ வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் திரும்ப நேர்ந்தாலும் இதுதான் சரியான வழி என்று பின்னிருந்து ஒரு குரல் உனக்கு ஒலித்துக் கொண்டே இருக்கும். அதுதான் வேத வசனம். அப்ப நீங்க இறை வார்த்தையை படித்து தியானித்து அதை உங்கள் உள்ளத்திலே இருத்தும் பொழுது இறை வார்த்தை உங்கள் சிந்தனையை தூய்மையாக்கும். அதை நீங்கள் நிச்சயமாக உணர வேண்டும். ஏதோ பாடப்புத்தகத்தை படிக்கிறது போல நம்ம படிக்கக்கூடாது, ஸ்டோரி புக் படிக்கிறது போல படிக்கக்கூடாது. இறை வார்த்தையை வாசிக்கணும், தியானிக்கணும், உட்கொள்ளணும். ஒரு வசனத்தை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன், என் உள்ளத்திற்கு ஓகை தந்தன, எனக்கு மகிழ்ச்சி அளித்தன என்று எரேமியா சொல்வது போல வார்த்தையை உட்கொண்டு அது தன்மயமாக்கி நம்மோடு கூட அது இரண்டரை கலக்கும் பொழுது, இதயத்துக்குள்ள பதியும் பொழுது இந்த சிந்தனை தூய்மையாகின்றது. பிரியமானவர்களே, ஒரு பாவம் செய்ய நாம் நினைத்தோம் என்றால் அந்த பாவம் முதலில் நம் சிந்தனையில் உருவாகிறது. திருடு, ஒரு பொருளை பார்க்கிறோம், அதை எப்படியாவது நமக்கு எடுத்துக்கொள்ளணும்னு சொல்ற ஒரு சோதனை வருகிறது வைப்போம். எங்க முதல்ல வருது? அந்த பொருள் நல்லா இருக்குதே, நம்ம அதை எடுப்போம்ங்கிற அந்த உணர்வு, பாவ உணர்வு சிந்தனையில் தான் வருது. பெரியமானவர்களே, எந்த பாவத்தை எடுத்தாலும் அப்படிதான். திருடா இருந்தாலும், கொலை செய்யறதா இருந்தாலும், விபச்சார பாவமா இருந்தாலும் எல்லாமே சிந்தனையில் தான் முதலில் பாவம் தொடங்குகிறது, தோன்றுகிறது. சிந்தனை தான் தூண்டுது. சிந்தனை கருக்கொண்டு பாவமாக உருவாகிறது, பாவம் கருக்கொண்டு சாவை விளைவிக்கிறது. யாக்கோபு தன்னுடைய திருமுகத்தில் சொல்வது போல இந்த சிந்தனையை எப்படி தூய்மையாக்குவது என்றால் இறை வார்த்தையின் வல்லமையினாலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலும் நாம் இந்த சிந்தனையை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். சிந்தனையை பரிசுத்தாவின் அபிஷேகத்தாலும் இறை வார்த்தையாலும் நாம் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் சிந்தனையிலே தூய்மை உள்ளவர்களாக மாறுகிறோம். நாம் சிந்தனை தூய்மையாக இருக்கும் பொழுது வாயின் வார்த்தைகள் தூய்மையாக இருக்கும், நாம் செய்கிற செயல்கள் தூய்மையாக இருக்கும், நம்முடைய உறவுகள் தூய்மையாக இருக்கும். பிரியமானவர்களே, எசாயா இறைவாக்கினர் ஒரு முறை தேவாலயத்திற்கு ஜெபிக்க செல்கின்றார். அவர் இறைவாக்கினராக அழைப்பு பெறுவதற்கு முன்பாக அவர் ஒரு சாதாரண இறை மனிதனாக இருந்தார். ஜெபிப்பதற்காக தான் தேவாலயத்திற்கு போகின்றார். அங்கே அவருடைய கண்கள் திறக்கப்படுகின்றன. ஆண்டவரை காட்சியிலே காண்கின்றார். ஆண்டவர் மிகவும் உயரமான ஒரு அரியணையில் வீற்றிருப்பதையும், அவருடைய தொங்கல் ஆடை ஆலயம் முழுவதையும் நிரப்பி இருப்பதையும், அவரை சூழ்ந்து நின்று செராபின்கள் தூயவர் தூயவர் என்று துதி பாடுவதையும்
எசாயா காட்சியிலே காண்கின்றார். தூதர்களினுடைய துதியின் மத்தியில், தூதர்கள் எழுப்பிய அந்த துதியின் சத்தத்திலே எசாயா பாவ உணர்வு பெறுகின்றார். ஐயோ, நான் பாவி, அசுத்த உதடுகள் கொண்ட மனிதன் நான், அசுத்த உதடுகள் கொண்ட மக்கள் மத்தியில் வாழ்கிறேன், ஐயோ நான் அழிந்து போனேன் என்று சொல்லி அவர் பாவ உணர்வுக்கு வந்து பாவத்தையும் அவர் அறிக்கையிடுகின்றார். அப்பொழுது தூதர் ஒருவர் ஒரு குறட்டினாலே பலிபீடத்தில் எரிகின்ற ஒரு நெருப்பு பொறியை எடுத்து வந்து எசாயனுடைய உதடுகளை தொட்டு, உன் பாவம் நீங்கியது, உன் குற்றப்பழி அகற்றப்பட்டது என்று சொல்லி அவருக்கு அபிஷேகத்தை கொடுக்கின்றார். அபிஷேகத்தை பெற்ற எசாயா பாவம் நீக்கப்பட்டவராக, அவருடைய குற்றப்பழி நீங்கப்பட்டவராக, பரிசுத்த உதடுகளோடு யாரை நாம் அனுப்புவேன் என்று சொன்ன ஆண்டவருக்கு இதோ நான் போகிறேன் என்று சொல்லி இறைவார்த்தையை போதிக்க அவர் பரிசுத்த உதடுகளோடும் பரிசுத்த உள்ளத்தோடும் அவர் போகின்றார். பிரியமானவர்களே, பரிசுத்த தெய்வத்தை நாம் துதிக்க, அவருடைய வார்த்தையை நாம் போதிக்க வேண்டுமென்றால் நம்முடைய உதடுகள் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நீங்கள் துதிக்கிற பிள்ளைகளா, ஆண்டவருடைய திருநாமத்தை கூவி அழைத்து ஜெபிக்கிற பிள்ளைகளா, அல்லது இறை வார்த்தையை போதிக்கிற ஊழியர்களா? அன்பார்ந்தவர்களே, உங்கள் உதடுகள் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அந்த உதடுகளிலிருந்து பொய், புரணி, அசுத்த பேச்சுக்கள், கோபமான வார்த்தைகள், சாபமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், அசுத்த பாடல்கள், அசுத்த சினிமா பாடல்கள், இது எதுவுமே வரக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த உதடுகளையும் நாவையும் வைத்துக்கொண்டு சண்டை சச்சரவு போடுவதும், பிறரை சபிப்பதும், இது ஒரு நாளும் நீங்கள் செய்யவே கூடாது. கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து ஒருபோதும் வரக்கூடாது என்கிறார் தூய பவுல். மாறாக உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் பிறரை கட்டி எழுப்பக்கூடியதாக, பிறருக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும் என்றும் நம்மை எச்சரிக்கின்றார். பிரியமான இறை மக்களே, பிரியமான இறை ஊழியர்களே, இந்த உதடுகளை வைத்து, நாவை வைத்து பெரிய பாவம் எதுவும் நீங்கள் செய்யக்கூடாது. மதுபானங்களை அருந்துவதோ, போதைப் பொருட்களை உபயோகிப்பதோ ஒரு நாளும் நீங்கள் செய்யக்கூடாது. உண்டி பெரியதற்கு அடிமைப்பட்டு ஆவலோடு கூட பலவிதமான உணவுகளை வாங்கி சாப்பிடுவதும், எந்நேரம் பார்த்தாலும் எதையாவது வாயிலை போட்டு மென்று தின்று கொண்டே இருப்பதும் ஒரு கிறிஸ்துவ பிள்ளைக்கோ அல்லது ஒரு ஊழியருக்கோ அழகே இல்லை. பிரியமானவர்களே, உங்கள் வாயை, உங்கள் நாவை நீங்கள் கட்டுப்படுத்த கத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் நாவை நீங்கள் கட்டுப்படுத்த கத்துக்கொண்டீர்கள் என்றால் இந்த உடல் முழுவதையும் நீங்கள் கட்டுப்படுத்தி விடுவீர்கள். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அன்பார்ந்தவர்களே, பாவமில்லாத பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் என்றால் கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்தமான வாழ்வு வாழ வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அபிஷேகத்திலே நிரம்பி ஆண்டவரை துதிக்க வேண்டும். இறை வார்த்தையை வாசித்து அது உள்ளத்திலே இருத்தி தியானித்து அதை நீங்கள் வாழ்வாக்கி அதை போதித்து சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இப்படி செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் பரிசுத்தர்களாக மாறுவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் எல்லாம் பரிசுத்தராவதே தெய்வத்தின் திருச்சித்தம். நாம் எல்லாம் பரிசுத்தராவதே தெய்வத்தின் திருச்சித்தம். பரிசுத்தமின்றி தெய்வத்தை யாரும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தமின்றி தெய்வத்தை யாரும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தமே பரமேசு தங்குமிடம், பக்தர்கள் தேடும் தேவாலயம். Praise the Lord. Hallelujah. வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 9-10 வசனங்கள். தீங்கிழைப்போருக்கு இறையாட்சியில் உரிமையில்லை என்று உங்களுக்கு தெரியாதா? ஏமாந்து போகாதீர்கள். பரத்தமையில் ஈடுபடுவோர், சிலைகளை வழிபடுவோர், விபச்சாரம் செய்வோர், தகாத பாலுறவு கொள்வோர், ஒருபால் புணர்ச்சியில் ஈடுபடுவோர், திருடர், பேராசையுடையோர், குடிவெறியர், பழி தூற்றுவோர், கொள்ளையடிப்போர் ஆகியோர் இறையாட்சியை உரிமையாக்கிக் கொள்வதில்லை. Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் பாவி என்ற உணர்வுக்கு கடந்து வந்து மனம் மாறாமல் துணிச்சலோடு இப்பொழுது வாசிக்கப்பட்ட பாவங்களை எல்லாம் செய்து கொண்டு வருவீர்கள் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் வரும்பொழுது நீங்கள் கைவிடப்படுவது நிச்சயம். நீங்கள் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளப்படவே மாட்டீர்கள். வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலே 1 கொரிந்தியர் 6:9-10 11 வகையான பாவங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. அதை திரும்பவும் வாசிக்க கேட்போம். அந்த பாவத்தை மட்டும் வாசிங்கப்பா.
பரத்தமையில் ஈடுபடுவோர் பரத்தமையில் ஈடுபடுவோர், பரத்தமையில் ஈடுபடுவோர், சிலைகளை வழிபடுவோர், சிலைகளை வழிபடுவோர், விபச்சாரம் செய்வோர், விபச்சாரம் செய்வோர், தகாத பாலுறவு கொள்வோர், தகாத பாலுறவு கொள்வோர், ஒருபால் புணர்ச்சியில் ஈடுபடுவோர், ஒருபால் புணர்ச்சியில் ஈடுபடுவோர், திருடர், திருடர், பேராசையுடையோர், பேராசையுடையோர், குடிவெறியர், குடிவெறியர், பழி தூற்றுவோர், தூற்றுவோர், கொள்ளையடிப்போர். கொள்ளையடிப்போர் இறையாட்சியை உரிமையாக்கிக் கொள்ளவே முடியாது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, இந்த பட்டியலிடப்பட்டிருக்கிற பாவங்கள் உங்களிடம் இருக்கிறதா என்று சொல்லி அலசி பாருங்கள். வேத புத்தகத்தை திறந்து வைத்து ஒரு ஒரு பாவமாக உங்க விரல வச்சு அதுல பாருங்க. உங்க உள்ளத்துல துருவி ஆராய்ந்து பார்த்து இது இருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் உங்களையே ஆராய்ந்தறியுங்கள். நீங்கள் பாவ உணர்வுக்கு கடந்து வர வேண்டும். தெய்வ பயமே இல்லாமல் சிலைகளை வழிபடுகிறவர்களே, விபச்சார வேசித்தனங்களிலும், தகாத பாலுறவுகளிலும், ஓரினச் சேர்க்கையிலும், ஒருவால் புணர்ச்சியிலும் ஈடுபடுபவர்களே, கொள்ளையர்களே, திருடர்களே, பழி தூற்றுபவர்களே, சண்டை சச்சரவு செய்பவர்களே, குடி வெறியர்களே, நீங்கள் ஒரு காலம் விண்ணகத்தை சுதந்திரித்துக் கொள்ளவே முடியாது. இது இறுதி காலம். காலம் நிறைவேறிவிட்டது. இறுதி காலம் வந்தாச்சு பிரியமானவர்களே. இனியும் காலம் செல்லவே செல்லாது. இப்பொழுதே மனம் மாறுங்கள். இந்த பாவங்கள் எல்லாவற்றையும் உங்கள் உள்ளத்திலிருந்து பிடுங்கி தூர தூக்கி எறியுங்கள். மனம் மாறுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் மீட்பெருமாக ஏற்றுக்கொண்டு அவர் கொடுக்கின்ற பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் அவர் கொடுக்கின்ற மீட்பையும் நீங்கள் பரிசாக பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். ஆண்டவர் வரும்பொழுது அவரோடு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. லூக்கா நற்செய்தி 21 அதிகாரம் 34, 35 வசனங்கள். மேலும் இயேசு, உங்கள் உள்ளங்கள் குடிவரி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறும் அந்நாள் திடீரென வந்து ஒரு கன்னியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். Praise the Lord. Praise the Lord. உங்கள் உள்ளங்கள் குடிவெறியாலும் களியாட்டத்தாலும் இவ்வுலகத்திற்கு அடுத்த கவலைகளாலும் மந்தமாகாதவாறும் அந்த நாள் ஒரு கண்ணியைப் போல் வந்து உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். மணலுகில் வாழும் அத்தனை பேர் மேலும் அந்த நாள் வந்தே தீரும் என்று சொல்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, நாம் காலத்தின் விளிம்பில் நிற்கின்றோம். அடுத்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அடுத்து அடியெடுத்து வைக்கும் பொழுது மணவாளனை நாம் சந்திக்க போகின்றோம். இவ்வளவு நெருக்கமாக வந்துவிட்ட நாம் இன்னும் குடிவெறி களியாட்டத்திலும் உலக கவலைகளிலும் மூழ்கி நாம் ஆண்டவரின் வருகையை நாம் நிராகரித்து விடக்கூடாது. அவர் வரும்பொழுது நம்மை அவர் கண்டுகொள்ளாமல் விட்டு போக கூடவே கூடாது பிரியமானவர்களே. ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் வருகை அண்மையில் உள்ளது என்று அறிவுறுத்தப்படுகிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஒருபொழுதும் குடிவெறி களியாட்டத்தில் ஈடுபடாதீர்கள். இந்த உலகத்துக்கு அடுத்த கவலைகளிலே நீங்கள் மூழ்கி விடாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம், நாளைக்கு என்ன செய்வோம், எதை வாங்குவோம், பிள்ளைகளை எப்படி செட்டில் பண்ணுவோம், இந்த கடனை எப்படி அடைப்போம், இந்த வேலைக்கு எப்படி போவோம் என்று சொல்லியெல்லாம் இந்த உலகத்துக்கு அடுத்த கவலையிலேயே உங்களையே நீங்கள் இழந்து விடாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய தேவைகளை எல்லாம் தாட்சியோடு நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அவரிடம் சமர்ப்பித்து ஜெபியுங்கள். அவர் உங்கள் தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். உங்கள் மேல் அக்கறையுள்ள தேவன் அவர். உங்கள் தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார். ஆகவே பிரியமானவர்களே, எதிர்காலத்தை குறித்தும் உலகத்துக்கு அடுத்த உங்களுடைய தேவைகளை குறித்தும் கவலைப்படாமல் ஆண்டவரின் வருகையை எதிர்நோக்கி பரிசுத்தமான வாழ்வு வாழுங்கள். அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, கவனமாக கேளுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே கடவுள். அவர் ஒருவரே மீட்பர். அவர் ஒருவரே மனுக்குலத்தை மீட்டெடுக்கும்படியாக இந்த உலகத்திற்கு மனிதனாக பிறந்தவர். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி. உண்டானது எல்லாம் அவராலே உண்டாயிற்று. விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அத்தனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒருமைப்பாட்டிற்கு கொண்டு வரும்படி, ஒப்புரவுக்கு கொண்டு வரும்படி, ரட்சிப்புக்குள் கொண்டு வரும்படிதான் பரமத்தந்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு மனிதனாக அனுப்பினார். அவர் ஒருவரே கடவுள். அவர் ஒருவரை மாத்திரம் நீங்கள் விசுவசித்து ஆண்டவரும் மீட்பருமாக ஏற்றுக்கொண்டு அவர் ஒருவரை மாத்திரம் நீங்கள் ஆராதித்து அவர் ஒருவருக்கு மாத்திரம் நீங்கள் பணிவிடை செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் வரும்பொழுது நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். மாறாக கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்கள், புனிதர்கள், தூதர்கள், சூரியன், இயற்கை இவற்றையும் மனித கைகளால் செய்யப்பட்ட சிலைகளையும்
தெய்வங்கள் என்று சொல்லி நீங்கள் ஆராதித்து வழிபட்டு அவற்றிற்கு நீங்கள் பணிவிடை செய்வீர்கள் என்றால் ஆண்டவர் வரும்பொழுது நிச்சயமாக நீங்கள் நிராகரிக்கப்படுவீர்கள், உதறி தள்ளப்படுவீர்கள். ஒருபோதும் விண்ணகத்திற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படவே மாட்டீர்கள். அன்பார்ந்தவர்களே, இது இறுதி காலம். மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தமாகின்ற காலம். அவர் ஒருவரை மாத்திரம் ஆண்டவரும் மீட்பருமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். படைக்கப்பட்டவைகளை ஒருபோதும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் மீட்பருமாக ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதித்து பணிவிடை செய்தால் பரலோகம். படைக்கப்பட்டவைகளை ஏற்றுக்கொண்டு கடவுள் என வழிபட்டு ஊழியம் செய்தால் எரி நரகம். இது ரெண்டுல ஏதாவது ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இரு பக்கமும் சாய்ந்து நடக்கும் நொண்டியைப் போல் நீங்கள் இருக்கவே இருக்காதீர்கள். பிரியமானவர்களே, இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு ஒருவேளை இது இறுதி எச்சரிக்கையாக இருக்கலாம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இதோ சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவரை மாத்திரம் ஆண்டவர் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதியுங்கள், அவரை மாத்திரம் அன்பு செய்யுங்கள், அவருக்கு மாத்திரம் ஊழியம் செய்யுங்கள். வருகையின் பொழுது நீங்கள் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். வான் வீட்டை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. திருவெளிப்பாடு 14ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். வேறொரு வானதூதர் அவர்களைத் தொடர்ந்து வந்தார். அந்த 3ஆம் வானதூதர் உரத்த குரலில் கூறியது, விலங்கையும் அதன் சிலையையும் வணங்கி தங்கள் நெற்றியிலோ கையிலோ குறியிட்டு கொண்டோர் அனைவரும் கடவுளின் சீற்றம் என்னும் மதுவை அவர் தம் சினம் என்னும் கிண்ணத்தில் கலப்பின்றி ஊற்றப்பட்ட அந்த மதுவை குடித்தே தீர வேண்டும். அவர்கள் தூய வானதூதர் முன்னிலையிலும் ஆட்டுக்குட்டியின் முன்னிலையிலும் நெருப்பாலும் கந்தகத்தாலும் வதைக்கப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இந்த இறைவாக்கு பகுதி யோவானுக்கு அருளப்பட்ட இறுதி காலத்தை பற்றிய இறைவாக்கிலே அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, விலங்கையும் அவனுடைய சிலையையும் ஆராதித்து அவனுடைய முத்திரையாகிய 666 என்ற எண்ணெய் உங்கள் நெற்றியிலும் உங்கள் வலதுகை மணிக்கட்டிலும் நீங்கள் குறித்துக் கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் நெருப்பாலும் கந்தகத்தாலும் வதைக்கப்படுவீர்கள் என்று சொல்லி எச்சரிக்கப்படுகிறோம். அந்து கிறிஸ்து ஆண்டவர் வருவதற்கு முன்பாக தோன்றுவான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட மயக்குகிற அளவுக்கு, நெறிதவறி போக செய்கிற அளவுக்கு அவன் அற்புதங்கள் அடையாளங்களை செய்வான். மயங்கி விடாதீர்கள். அவனை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அவனை வணங்காதீர்கள். அவனுடைய சிலையையும் வணங்காதீர்கள். அவனுடைய குறியாகிய 666 உங்கள் உடலிலே பதித்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் அப்படி செய்வீர்கள் என்றால் நெருப்பும் கந்தகமும் எரிகின்ற அக்கினி கடலிலே நித்தியமாக நீங்கள் வதைக்கப்படுவீர்கள். ஆகவே பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே கடவுள். அவர் ஒருவரே மீட்பர். அவர் வழியாக மாத்திரமே நாம் விண்ணகம் செல்ல முடியும் என்ற ஆழ்ந்த விசுவாசத்தோடு அவரை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். அவர் மீது உள்ள விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக நாம் பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது பல வேத வசனங்களை தியானித்தோம். இந்த வேத வசனங்களின் அடிப்படையிலே நீங்கள் எங்கே தவறு செய்தீர்கள், எங்கே பாவம் செய்தீர்கள் என்று சொல்லி உங்களையே ஆராய்ந்து அறியுங்கள். நம்மிலே பாவம் இல்லை என்று சொன்னால் நாம் பொய்யர்கள் என்று வேதம் நம்மை எச்சரிக்கின்றது. நம்மிலே இருக்கின்ற பாவத்தை அறிக்கையிடுவோம். ஆண்டவரை முழு உள்ளத்தோடு ஆராதிக்காமல் இருந்திருக்கலாம், விசுவாசத்துல தளர்ச்சி விட்டிருந்திருக்கலாம், சாட்சிய வாழ்வு வாழாமல் இருந்திருக்கலாம், செபிக்காமல் இருந்திருக்கலாம், அல்லது அந்து கிறிஸ்து ஆவியினாலே நாம் வழிநடத்தப்பட நம்மளே விட்டு கொடுத்திருக்கலாம். இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் முன்பாக அறிக்கை செய்து பாவ மன்னிப்பிற்காக கதறி எழுது ஜெபியுங்கள். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பரிசுத்தவான் பாவம் செய்தார் மனித இயல்பிலே. அந்த பாவம் உணர்த்தி காட்டப்பட்ட பொழுது அவர் மண்டியிட்டார், தரையில் முகம் குப்புற விழுந்தார், சாம்பல் பூசி சாக்குடை உடுத்தி, ஆண்டவரே, என் பாவம் எப்பொழுதும் என் கண்முன்பாக நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். என்னை கழுவும், உம் சமூகத்திலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவி என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் என்று சொல்லி அவர் அழுது கண்ணீரோடு ஜெபித்து பாவ மன்னிப்புக்காக வேண்டினார். இரக்கமுள்ள ஆண்டவர் தாவீதின் பாவங்களை மன்னித்தார். அவருக்கு மீண்டும் அபிஷேகத்தை கொடுத்தார். பரிசுத்தத்தில் நிலை நிறுத்தினார். அவர் ஆண்டவர் இதயத்துக்கு உகந்த மகனாக மாறினார். நாம் ஒவ்வொருவரும் அப்படியே பாவம் செய்தோம் என்றால் பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவரோடு ஒப்புரவாகவும், பாவ அறிக்கை செய்தோடு மட்டுமல்லாமல் பரிகாரமும் செய்து பரிசுத்தவான்களாக மாறுவோம். அப்பொழுது ஆண்டவர் வரும்பொழுது நம்மையும் அவர் எடுத்துக்கொள்வார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இரண்டாவதாக தூய ஆவியில் திருமுழுக்கு பெற வேண்டும் என்று சொன்னேன். முதலிலே பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். இரண்டாவது தூய ஆவியில் திருமுழுக்கு பெற வேண்டும் என்று சொன்னேன். வாசிக்க கேட்போம். லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 49வது வசனம்.
இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரிலேயே இருங்கள் என்றார். Praise the Lord. Praise the Lord. நம் ஆண்டவர் உயிர்த்த பிறகு 40 நாட்கள் இந்த பூமியிலே சஞ்சரித்து சீடர்களை திடப்படுத்தி பலப்படுத்தினார். 40ஆம் நாள் விண்ணேற்பு அடையும் முன் ஒலிவமலை மேலே தன்னை சூழ்ந்திருந்தவர்களை பார்த்து, இதோ நான் என் தந்தை வாக்களித்த வல்லமையை உங்களுக்கு அனுப்பப் போகிறேன். உன்னதத்திலிருந்து வரும் அந்த வல்லமையால் நீங்கள் ஆட்கொள்ளப்படும் வரை நகரத்திலேயே தங்கியிருந்து ஜெபித்து காத்திருங்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போன பிறகு பரிசுத்தாவினுடைய வல்லமை அப்போஸ்தலர்களுக்கு தேவை என்று அவர் உணர்ந்திருந்தார். ஏனென்றால் பாவமில்லா பரிசுத்த வாழ்க்கை வாழவும், விசுவாசத்தில் வேரூன்றி இருக்கவும், நற்செய்தியை வல்லமையோடு பறைசாற்றி சாட்சிய வாழ்வு வாழவும், வரப்போகும் துன்பங்களையும் பாடுகளையும் ஏற்றுக்கொள்ளவும், இறுதி வரை ஆண்டவருடைய அன்பிலும் விசுவாசத்திலும் நிலைத்திருக்கவும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு மிகவும் மிகவும் தேவை என்று ஆண்டவர் உணர்ந்திருந்தார். அதனால்தான் அவர் தூயாவியினால் நீங்கள் ஆட்கொள்ளப்படும் வரை நகரத்திலேயே தங்கியிருங்கள் என்று சொல்லி பணித்தார். ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து 120 நபர்கள் ஒரே மேல்மாடி அறையிலே ஏக மனதாய் அவர்கள் கூடியிருந்து காத்திருந்து ஜெபித்தார்கள். 50ஆம் நாள் பெந்தகோஸ் நாளன்று பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது ஊற்றப்பட்டார். அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அத்தனை பேரும் உன்னத வல்லமையினால் நிரப்பப்பட்டார்கள். ஒவ்வொருத்தரும் நெருப்பு பிழம்பாக மாறினார்கள். அவர்கள் வெளியே புறப்பட்டு சென்று அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றி சாட்சிய வாழ்வு வாழ்ந்தார்கள். இயேசுவுக்காக பாடுகளையும் உபத்திரவங்களையும் சித்திரவதைகளையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ரத்தம் சிந்தினார்கள். ஆண்டவருக்காக தங்கள் உயிரையே கொடுத்தார்கள். நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொண்டார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் வாழ வேண்டும். அவருக்காக நாம் சாட்சி பகர வேண்டும். இறுதியில் விண்ணகம் சேர வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். தூய ஆவியால் திருமுழுக்கு பெற்றிருக்க வேண்டும். நாம் ஒரு மறுபிறப்பு அடைந்திருக்க வேண்டும். நம்முடைய நாட்களிலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற கிறிஸ்தவர்களை பானகேன் கிறிஸ்டியன் வாங்க, அதாவது மறுபிறப்பு அடைந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்வார்கள். நாமெல்லாம் அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அந்த பானகேன் எக்ஸ்பீரியன்ஸ், ஆவிக்குள்ளாக மீண்டும் பிறக்கிற ஒரு அனுபவத்தை நாம் எல்லாரும் பெற்றிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் விண்ணரசுக்குள் நாம் நுழைய முடியும். அதைதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுக்கு சொல்கின்றார். வாசிக்க கேட்போம். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன். பிரைஸ் லார்ட். Praise the Lord. ஆண்டவர் நிக்கோதேமுக்கு சொன்ன வார்த்தைகள் இவை. ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் மறுபிறப்பு அடையாவிட்டால் விண்ணரசுக்குள் போக முடியாது என்று சொல்லி ஆண்டவர் நிக்கோதேமுக்கு சொன்னது நம் ஒவ்வொருவருக்கும். ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினாலே மறுபிறப்பு அடைய வேண்டும் என்பதுதான் ஆண்டவரின் திருவுளமாக இருக்கின்றது. ஆகவேதான் பிரியமானவர்களே, நாம் மறுகிறிஸ்தவர்களாக பிறக்க வேண்டும், ஆவியிலே பிறக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியை ஆயத்தம் செய்தவர் என்ன சொல்கின்றார்? நான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு பெறுவதற்காக தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். ஆனால் எனக்கு பின் ஒருவர் வரவிருக்கின்றார். அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியாலும் நெருப்பாலும் திருமுழுக்கு கொடுப்பார் என்று சொல்கின்றார். மத்தேயு 3:11 எனக்கு பின் வருகிறவர் பரிசுத்த ஆவியாலும் நெருப்பாலும் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று சொல்கின்றார் திருமுழுக்கு யோவான். ஆம்பெரிமானர்களே, தண்ணீரால் திருமுழுக்கு பெற்ற நாம் எல்லோரும் பரிசுத்தாவினாலும் அக்கினினாலும் நிச்சயமாக மறுபிறப்பு அடைய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இறையாட்சிக்கு உட்படுவோம். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய வருகையின் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. மூன்றாவதாக ஏராள தான தர்மங்கள் நாம் செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்து விடுவார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இந்த வசனம் நாம் அடிக்கடி கேள்விப்படுகிற ஒரு வசனம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், ஆண்டவர் அவனுக்கு வட்டியோடு திருப்பி கொடுத்து விடுவார் என்று சொல்லி நாம் அடிக்கடி கேட்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஏழைகள், அனாதைகள், அகதிகள், முதியோர், கைவிடப்பட்டோர், ஊனமுற்றோர், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நாம் உதவி செய்யும் பொழுது அது நம் ஆண்டவருக்கே செய்கிற உதவி. ஆம், நம் ஆண்டவருக்கே நாம் உதவி செய்கிறோம் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். ஆகவேதான் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 35-36 வசனங்களிலே நம் ஆண்டவர் இப்படியாக கூறுகின்றார். எப்படி இறுதி தீர்ப்பின் பொழுது அவர்கள் வெள்ளாட்டும் செம்மறியாட்டும் பிரிப்பார்.
அவர் வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து சொல்வார், என் தந்தையால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, தந்தை உங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிற விண்ணகத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் பசியாயிருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், குடிக்க கொடுத்தீர்கள். ஆடையின்றி இருந்தேன், என்னை உடுத்தினீர்கள். வீடற்று இருந்தேன், எனக்கு அடைக்கலம் கொடுத்தீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை காண வந்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள் என்று ஆண்டவர் பட்டியலிடுவார். அப்பொழுது அவர்கள், எப்பொழுது ஆண்டவரே என்று கேட்கும்பொழுது, மிகச் சிறியோராகிய இவர்கள் ஒருவருக்கு நீங்கள் செய்த பொழுதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, ஏழை எளியவர்களுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, சமுதாயத்திலே புறந்தள்ளப்பட்டவர்களுக்கு, யாராலும் அங்கீகரிக்கப்படாதவர்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுதெல்லாம் அது ஆண்டவருக்கே செய்கிற உதவி. ஆண்டவர் அந்த உதவிகளை ஒருபொழுதும் அவர் மறக்கவே மாட்டார். தான தர்மம் செய்கிறவர்கள், இரக்க குணம் படைத்தவர்களை ஆண்டவர் இவ்வுலகிலும் ஆசீர்வதிப்பார். இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களாலும் நிரப்புவார், மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களாலும் நிரப்புவார். ஆகவே பிரியமானவர்களே, தாராளமாக ஏழைகளுக்கு இரங்குங்கள், தான தர்மம் செய்யுங்கள், பரிசாக விண்ணகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. யாக்கோபு திருமுகம் 4 அதிகாரம் 17 யாக்கோபு இப்படியாக கூறுகின்றார், ஒருவனுக்கு நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அதை அவன் செய்யாவிட்டால் அது அவனுக்கு பாவம் என்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அதை செய்யாவிட்டால் பாவம். உதாரணமாக, ஒருவருக்கு உதவி தேவைப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நன்றாக தெரிகிறது அவருக்கு அந்த உதவி தேவைப்படுகிறது என்று. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவருக்கு கொடுத்தால் ஒருவேளை அவர் திருப்பி கொடுக்க மாட்டார், அல்லது இப்ப கொடுத்தா அடிக்கடி நம்மகிட்டயே வந்து நம்மளை தொந்தரவு பண்ணுவார், நம்ம திருப்பி திருப்பி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். அல்லது அவர் கேட்டால் கொடுத்து கொள்ளலாம், கேட்காமலே நாம் ஏன் போய் வற்புறுத்தி கொடுப்பது என்று சொல்லி நீங்கள் கொடுக்காமல் இருக்கலாம். இப்படி தேவையில் இருக்கிற சகோதரனுடைய நிலைமையை உணர்ந்தும் அவனுடைய தேவையை கண்டுணர்ந்தும் உங்களால் அந்த தேவையை நிவர்த்தி செய்ய முடிந்தும் நீங்கள் அவனுக்கு உதவி செய்யாவிட்டால் வேறு யார் மூலமாவது அவனுக்கு உதவி கிடைக்கும். ஆனால் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். நிச்சயமாக நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். வான் வீட்டை நீங்கள் இழந்து விடுவீர்கள். வருகையின் போது கைவிடப்பட்டு விடுவீர்கள். ஆகவே பிரியமானவர்களே, உங்களிடம் உள்ளதை பிறரோடு தாராளமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு சொத்தையும் செல்வத்தையும் வாழ்க்கை வசதிகளையும் அவர் கொடுத்திருக்கிறார் என்றால் அது உங்களுக்காக மட்டுமல்ல, இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழ்வதற்காக. பிரியமானவர்களே, முக்கியமாக தேவையில் இருப்பவர்களுக்காக நீங்கள் அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். தேவையில் இருப்பவரோடு உங்களோடும் உள்ளதை பகிர்ந்து கொடுக்கும்பொழுது இன்னும் அதிகமாக ஆண்டவர் உங்களுடைய சொத்துக்களையும் உங்களுடைய வாழ்க்கை வசதிகளையும் நிச்சயமாக பெருக்கி கொடுப்பார். நீங்களும் வருகையின் பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. திருத்தூதர்கள் பணி 10 அதிகாரம் 4வது வசனம். அவர் வானதூதரை உற்று பார்த்து, ஆண்டவரே என்ன என்று அச்சத்தோடு கேட்டார். அதற்கு தூதர், உமது வேண்டல்களும் இரக்க செயல்களும் கடவுள் திருமுன் சென்றடைந்துள்ளன, அவற்றை அவர் நினைவில் கொண்டுள்ளார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. திருத்தூதர்கள் பணி 10 அதிகாரத்திலே கொர்னேலியு என்று சொல்லப்படுகிற நூற்றுவ தலைவனை பற்றி நாம் வாசிக்கின்றோம். அவர் ஒரு புறவினத்தார், ரோமையர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பற்றி கேள்விப்பட்டு அவர் மீது ஆழ்ந்த விசுவாசம் கொண்டவர். அவர் ஏராளமான தான தர்மங்கள் செய்தார், இடைவிடாது இறைவனிடம் வேண்டி வந்தார் என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்கின்றது. அவர் இறைப்பற்றுள்ளவர், இடைவிடாது இறைவனிடம் வேண்டி வந்தவர், ஏராளம் இரக்க செயல் புரிந்தவர் என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லும். இவருடைய ஜெபமும் இவருடைய இரக்க செயல்களும் ஆண்டவருடைய சமூகத்தை சென்றடைந்தது. பார்த்தீர்களா? நீங்களும் சொல்லலாம், நான் நல்லா ஜெபிக்கிறேன், என்னுடைய தேவைகள்ல போராடி ஜெபிக்கிறேன், உபவாசித்து ஜெபிக்கிறேன், விடாமுயற்சியோட ஜெபிக்கிறேன், விசுவாசத்தோட ஜெபிக்கிறேன், ஆனா என்னுடைய மன்றாட்டு கேட்கப்படலையே என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்க்கிறீர்கள். உங்களுடைய ஜெபத்தோடு கூட இரக்க செயல்களை செய்யுங்கள், தான தர்மங்கள் செய்யுங்கள். அப்பொழுது உங்களுடைய ஜெபங்களும் உங்களுடைய இரக்க செயல்களும் தான தர்மங்களும் ஆண்டவருடைய சமூகத்தை சென்றடையும். நிச்சயமாக உடனே ஆண்டவர் பதில் கொடுப்பார். கொர்னேலியனுடைய ஜெபமும் இரக்க செயல்களும் ஆண்டவருடைய சமூகத்தை சென்றடைந்ததும் அங்கிருந்து ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்பினார். அதே போல்தான் நம்முடைய ஜெபங்களும் நம்முடைய இரக்க செயல் தான தர்மங்கள் நம்முடைய செய்யற புண்ணிய முயற்சிகள் இது எல்லாமே ஆண்டவர் முன்பாக எடுத்துக்கொள்ளப்படும், தூப நறுமணமா எடுத்துக்கொள்ளப்படும். அதற்கு ஆண்டவர் நிச்சயமாக உடனே பதில் கொடுப்பார். ஜெபத்தோடு கூடிய இரக்க செயல் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஜெபத்தோடும் இரக்க செயல்களோடும் நீங்கள் காத்திருங்கள். வருகையின் பொழுது நிச்சயமாக எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. 4வது இயேசு நாமம் சொல்லி ஜெபிக்க வேண்டும். திருத்தூதர்கள் பணி 2 அதிகாரம் 20, 21 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஒளிமயமான பெருநாளாகிய ஆண்டவரின் நாள் வரும் முன்னே கதிரவன் இருண்டு போகும், நிலவோ இரத்த நிறமாக மாறும்,
அப்பொழுது ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் தப்பி பிழைப்பர். பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகைக்கான எல்லா அறிகுறிகளும் நம் கண் முன்பாகவே நடக்க ஆரம்பித்து விட்டன. அவருடைய வருகை மிக 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 அண்மையில் உள்ளது. மீண்டும் மீண்டும் நானும் சொல்கிறேன், மீண்டும் மீண்டுமாக உங்களுக்கு இந்த செய்தி ஆண்டவர் வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றார். அவர் மனுக்குலத்திற்கு இறுதி தீர்ப்பு வழங்க அதிசீக்கிரத்தில் வரப்போகின்றார். பிரியமானவர்களே, அவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாகிற நீங்கள் என்ன நடக்கிறது என்று கண்களை திறந்து பாருங்கள். இறைவாக்குகள் நிறைவேறுவதை நாம் பார்க்கலாம். நீங்கள் விழுந்து போகாதபடி நடக்கிற எல்லா காரியத்தையும் கண்டுகொண்டு ஆண்டவரை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். நிகழவிருக்கும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்பு நிற்பதற்கு வல்லவராவதற்கும் நீங்கள் எப்பொழுதும் இடைவிடாமல் செபிக்க வேண்டும், விழிப்போடு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி லூக்கா நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். அதே போல்தான் ஆண்டவர் இங்கே சொல்கின்றார். ஆண்டவருடைய பெருநாளாகிய அந்த நாள், இருள் நிறைந்த நாள் வரும்பொழுது ஆண்டவருடைய திருநாமத்தை கூவி அழைக்கிற அத்தனை பேரும் தப்பி பிழைப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இவ்வளவு நேரம் நான் சொல்லிக் கொடுத்த எல்லாம் பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும், பரிசுத்தாவின் திருமுழுக்கு பெற்றிருக்க வேண்டும், இயேசுநாமம் சொல்லி ஜெபிக்க வேண்டும், ஏராளம் தான தர்மம் செய்ய வேண்டும். இவை எல்லாம் இருந்தும் நீங்கள் ஆண்டவர் வரப்போகிறார் என்கிற அந்த அடையாளத்தை கண்டுணர்ந்து கொண்டு நீங்கள் விழிப்போடு ஜெபிக்கவில்லை என்று சொன்னால், காத்திருக்கவில்லை என்று சொன்னால், நிச்சயமாக வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட மாட்டீர்கள். அதோடு கூட ஆண்டவரின் திருநாமத்தை சொல்லி நீங்கள் கூவி அழைக்க வேண்டும். அந்நாளிலே ஆண்டவரின் திருப்பெயரை கூவி அழைக்கும் அத்தனை பேரும் தப்பி பிழைப்பார். அப்படின்னா அத்தனை பேரும் மீட்பு பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்? நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் இயேசு என்கிற நாமம். இயேசு என்கிற நாமம். இயேசு நாமத்தை கூவி அழைத்த அத்தனை பேரும் நிச்சயமாக மீட்பு பெறுவோம். ரோமர் 19 இயேசுவே ஆண்டவர் என்று வாயார அறிக்கையிட்டு உள்ளத்திலே அவர் உயிர்த்தெழுந்தார் என்று நீங்கள் நம்பினால் நிச்சயம் மீட்பு பெறுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசுவின் பெயரால் ஜெபியுங்கள். இயேசுவின் பெயரை சொல்லி ஜெபியுங்கள். இயேசு நாமம் இடைவிடாமல் உங்கள் இதயத்திலும் உங்கள் நாவிலும் தவழ்ந்து கொண்டே இருக்கட்டும். இயேசு 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 என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். யோவான் 14:14 என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். எதை கேட்பது? இந்த இறுதி காலத்திலே ஆண்டவரே உமது வருகையின் போது நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், என்னை விட்டுடாதீங்க ஆண்டவரே, அந்த கிறிஸ்து ஆட்சியில நான் மாட்டிக்க கூடாது, நான் எரிநரகத்துக்குள்ள புதைக்கப்படக்கூடாது என்று சொல்லி ரட்சிப்புக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் நாமத்தை சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். 16:24 யோவானிலே நீங்கள் இதுவரைக்கும் என் பெயரால் எதையும் கேட்கவில்லை, கேளுங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும் என்கிறார். யோவான் 16:24. இப்ப எதை கேட்பது? ஆண்டவர் பேரால் ஆண்டவரே எனக்கு விண்ணகத்தை கொடுங்க, நீங்க வரும்பொழுது என்னை கைவிட்டுடாதீங்க, நீங்க வரும்போது என்னை எடுத்துட்டு போங்கன்ட்டு நாம் ஒருவேளை ஜெபிக்காம இருந்திருக்கலாம். பல காரியத்துக்காக இயேசுவின் பேரை சொல்லி ஜெபிச்சிருக்கலாம். இப்போ ஜெபிங்க. இயேசுவையும் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், என்னை கைவிட்டு விடாதே, என் வருகையில நான் விடப்பட்டு விடக்கூடாது, தள்ளப்பட்டு விடக்கூடாது, உம்மோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், நித்திய வாழ்வை சுதந்திரத்துக்கு கொள்ள வேண்டும் என்று உம் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஜெபியுங்கள். நிச்சயமாக நீங்கள் விரும்பி கேட்பது கிடைக்கும். உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவாகும். இயேசுவின் பெயர் மிகவும் வல்லமை உள்ள பெயர். விண்ணவர் மன்னவர் பாதாளத்தில் உள்ளவர் அத்தனை பேரும் மண்டியிட்டு ஆராதிக்கும் ஒரே நாமம், எல்லா நாவும் அறிக்கையிடுகின்ற நாமம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய நாமம். அந்த நாமத்தை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் மேல் உள்ள விசுவாசத்தில் ஆழ்ந்திருங்கள். அவருடைய நாமத்தை இடைவிடாது சொல்லி ஜெபியுங்கள். வருகையின் போது அவர் எந்த நேரத்தில் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது வந்தாலும் நம்முடைய இதயம் விழிச்சிட்டு இருந்து இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்பொழுது ஆண்டவர் நம்மை டக்குன்னு அப்படியே பிக்கப் பண்ணிக்கிட்டு மேலே போயிடுவார். ஆகவே பிரியமானவர்களே, இடைவிடாமல் இயேசு நாமம் சொல்லி ஜெபியுங்கள், விழிப்போடு இருங்கள். வருகின் போது நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஐந்தாவதாக நற்செய்தி அதிமிக வல்லமையோடு பறைசாற்றி சாட்சிய வாழ்வு வாழுங்கள். மார்க் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள் என்பது நம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை. ஆண்டவர் விண்ணேற்பு அடையும் முன்பாக தம் சீடர்களை பார்த்து அவர் இந்த கட்டளை கொடுக்கின்றார். நற்செய்தி அறிவிப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய கடமையும் உரிமையுமாகும். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருத்தரும் இதை உணரணும். நற்செய்தி அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை. நற்செய்தி அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ கேடு என்கின்றார் தூய பவுல் 1 கொரிந்தியர் 9:16. நாங்களோ இறைவேண்டலிலும்
இறை வார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்கிறார் தூய பேதுரு திருத்தூதர்கள் பணி 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே. ஆதி அப்போஸ்தல சபையிலே பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றினார்கள், சாட்சிய வாழ்வு வாழ்ந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாமும் நற்செய்தி வல்லமையோடு பறைசாற்ற வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். அந்த மேல்மாடி அறையிலே கூடியிருந்த அந்த 120 நபர்களும் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தவர்கள். வெளியே வந்தால் நம்மையும் கொன்று போட்டு விடுவார்கள் என்று சொல்லி ஒளிந்து கொண்டிருந்தவர்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றதும் உன்னத வல்லமையால் நிரப்பப்பட்டதும் வெளியே வந்து கம்வாட்மே என்று சொல்லி அவர்கள் அதிமிக வல்லமையோடு நற்செய்தி அவர்கள் போதித்தார்கள், சாட்சிய வாழ்வு வாழ்ந்தார்கள். இயேசுவுக்காகவும் நற்செய்திக்காகவும் ஏராளம் பாடுகளை ஏற்றுக்கொண்டார்கள். அடி, உதை, சிறைவாசம், கல்லெறி இவை எல்லாவற்றையும் அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள். இறுதியிலே தங்கள் ஜீவனையும் கொடுத்து அவர்கள் ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய கிரீடத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஆவின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக, உன்னத வல்லமையால் நிரப்பப்பட்டவர்களாக, நற்செய்தியை அறிவிப்பதே என் மீது விழுந்த கடமை என்ற உணர்வோடு கூட நற்செய்தியை பறைசாற்றி சாட்சிய வாழ்வு வாழும்படி நம்மை ஒப்புக் கொடுப்போம். நாம் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. நற்செய்தியை போதிக்கும் முன்பாக நாம் பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று சொன்னேன். இறை வார்த்தையால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து தன்மயமாக்கணும். சட்டில இருந்தாதான் அகப்பில் வரும். இறை வார்த்தையை வாசித்து நீங்க தன்மயமாக்கி உள்ளத்துல வைக்கலன்னா எதை எடுத்து போதிப்பீர்கள்? ஆகவே அனுதினமும் இறை வார்த்தை வாசிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள். நீங்க ரொம்ப பிஸியா இருந்தீங்கன்னாக்கா 1/2 மணி நேரமாவது இறை வார்த்தையை வாசித்து தியானித்து உள்ளத்துக்குள்ள இருத்துங்கள் பிரியமானவர்களே. அப்பொழுதுதான் வல்லமையோடு நீங்கள் போதிக்க முடியும், சாட்சிய வாழ்வு வாழ முடியும். பிரைஸ் லார்ட். Praise the Lord. எசேக்கியேல் இறைவாக்கினரை ஆண்டவர் இறைவாக்கு பணிக்கு அழைத்தார். 3ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புத்தகத்திலே இவ்வாறு சொல்லப்படுகின்றது. 3-4 வசனங்களிலே, மானிடா, நான் தருகின்ற இந்த சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்கின்றார். எசேக்கியேலும் இந்த சுருளேட்டை வாங்கி அதை தின்று தன் வயிற்றை நிரப்பினார். அது என் வாயில் தேன் போல் இனித்தது என்கின்றார். இறை வார்த்தையால் நிரப்பப்பட்ட பிறகுதான் எசேக்கியேல் இறைவாக்கு பணிக்கு அனுப்பப்படுகின்றார். அதே போல் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் வசனத்தால் நிரப்பப்பட வேண்டும், உன்னத வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டும். வல்லமையான இறை ஊழியத்திற்கு இறை வார்த்தையால் நிரப்பப்படுவதும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு கூடிய உன்னத வல்லமையும் மிக மிகவும் அவசியம். ஆகவே பிரியமானவர்களே, மிகுந்த தயாரிப்போடும் ஆத்ம பாரத்தோடும் நீங்கள் நற்செய்தியை போதிக்க செல்லுங்கள். அப்பொழுது நீங்கள் போதிக்கிற போதனை கேட்கிறவருடைய உள்ளத்திலே விழுந்து 100க்கு 100 பலன் கொடுக்கும். அன்பார்ந்தவர்களே, தெய்வ பயத்தோடும் பரிசுத்த உள்ளத்தோடும் ஆத்ம தாகத்தோடும் இறையாட்சியை கட்டி எழுப்புங்கள். வருகையின் பொழுது நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற வாஞ்சையோடு நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அப்பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நிச்சயமாக அவர் உங்களை தன்னோடு வான் வீட்டிற்குள் அழைத்துச் செல்வார். நித்திய பேரின்பத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் தன் வருகையின் பொழுது விழிப்புள்ளவர்களாக, எடுத்துக்கொள்ளப்பட தகுதியுள்ளவர்களாக அழைக்கின்றார். எப்படி? முதலாக பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். சொல்லுங்க. பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். தூய ஆவியால் திருமுழுக்கு பெற்று உன்னத வல்லமையால் நிரப்பப்பட வேண்டும். தூய ஆவியால் திருமுழுக்கு பெற்று உன்னத வல்லமையால் நிரப்பப்பட வேண்டும். இயேசு நாமத்தை சொல்லி இடைவிடாமல் ஆண்டவரை துதிக்க வேண்டும். இயேசு நாமத்தை சொல்லி இடைவிடாமல் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஏராளம் தான தர்மங்கள் செய்ய வேண்டும். ஏராளம் தான தர்மங்கள் செய்ய வேண்டும். அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றி அதிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றி சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும். சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, வருகையின் பொழுது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஆவலோடு நற்செய்தியை பறைசாற்றி சாட்சிய வாழ்வு வாழுங்கள். நிச்சயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். நாம் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 எங்களை அன்போடு நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான தகப்பனே, நீ சீக்கிரம் வரப்போகிறீர் என்பதை நாங்கள் அறியும் பொழுது எங்கள் உள்ளம் துள்ளுகிறது, மகிழ்ச்சியால் நிரம்புகிறது. ஆண்டவரே, இவ்வுலகத்தின் நாங்கள் அனுபவிக்கிற பாடுகள், வேதனை, சோதனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். ஒரு நாள் நித்திய பேரின்ப வீட்டில் உம்மோடு கூட நாங்கள் மகிழ்ந்திருப்போம். உம்மை முகமுமாய் தரிசிப்போம். ஏராளம் கொடான கோடி பரிசுத்தவான்களோடு கூட பிண்டகவாசிகளோடு சேர்ந்து உம்மை ஆராதித்து மகிழ்ந்திருப்போம் என்கிற எண்ணத்தோடு உமக்காக காத்திருக்கிறோம். சுவாமி, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றி சாட்சிய வாழ்வு வாழ்ந்து உம் நாமத்தை சொல்லி இடைவிடாமல் உம்மை துதித்து ஆராதித்து தான தர்மங்கள் செய்து எங்களையே தயார் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எந்நேரத்தில் வந்தாலும் எங்கள் கதவை நீர் தட்டும் பொழுது நாங்கள் திறந்து உம்மை உள்ளே வரவேற்கின்ற ஆயத்தமுள்ள மனவாட்டிகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும் என்று எங்களையும் உமது வல்லமையுள்ள கரத்தின் கீழ் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்பேற்றுக் கொள்ளும்.
எங்கள் அன்பு நேசரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும். ராஜா உம்மை பார்க்கணும். ராப்பகலாய் துதிக்கணும். வருகைக்காய் காத்திருக்கின்றேன். எப்போது வருவீரையா? ஊழியத்தில் உதவிடுவேன், புத்தி சொல்லி போதிப்பேன். ஊழியத்தில் உதவிடுவேன். புத்தி சொல்லி போதிப்பேன். இறைவாக்கு உரைத்திடுவேன், எப்போதும் துதித்திடுவேன். இறைவாக்கு உரைத்திடுவேன். எப்போதும் துதித்திடுவேன். சேர்ந்து வர வேண்டும், வர வேண்டும் விரைவாகவே. வழி மேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். வர வேண்டும், வர வேண்டும் விரைவாகவே. வழி மேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். Praise Lord. Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah.